தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் நான் ஏற்கனவே சொன்னது சில பேர் தவறாக புரிந்து கொண்டு விமர்சிக்கிறார்கள். அரசாணை 152 பிறப்பிக்கப்பட்ட நாளில் இருந்து அதை திரும்ப பெற வேண்டும், தனியார் மயம் செய்யக்கூடாது, அவர்களை NULM ஸ்கீம் என்கிற அடிப்படையிலேயே பணியாற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். பணி நிரந்தரம் செய்வதையும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். ஆனால் அந்த தொழில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கானது என்கிற வகையிலே நிரந்தரப்படுத்திவிடக்கூடாது என்று தொலைநோக்கு பார்வையோடு சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அதை எந்திரமயமாக்க வேண்டும், தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்தி யாரும் அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்கிற யாரும் அந்த பணியை செய்யலாம் என்கிற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். அதை நோக்கி அரசு இயங்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டினோம். பணி நிரந்தரம் செய்வது ஒரு கோரிக்கை, அதிலே எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கான தொழிலாகவே அது நிரந்தரப்படுத்தப்பட்டு விடக்கூடாது, அதை எந்திரமயப்படுத்த வேண்டும். இது தொலைநோக்கு பார்வையோடு அணுகப்பட வேண்டிய ஒன்று. இதைத்தான் அப்போது நான் குறிப்பிட்டேன். தவறாக அது திரிக்கப்பட்டது. தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக நாங்கள் பேசுகிறோம் என்பதை போன்ற ஒரு கருத்து பரப்பப்பட்டது. அது உண்மையல்ல.